இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்னென்னா, ஆதமுடைய மக்கள் எல்லோரும் சமம், நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளோடு சேர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் இதுதான், எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். வெறுப்பு சூழல் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அன்பை பரப்பணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நம்மளுடைய சகோதரர்களை நம்மளுடைய பள்ளிக்கு வர வச்சு நம்ம தொழக்கூடிய தொழுகை முறையை காமிச்சு நம்ம எப்படி நோன்பு திறக்கிறோன்னு அவங்கள்ட்ட காமிச்சு இந்த ஒரு புனிதமான மாதத்தில் இப்படி ஒரு புனிதமான காரியத்தை நம்ம வந்து செய்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணும். له كفوا أحد الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. பள்ளிவாசலுக்குள்ளே வரணும் அப்படின்னா கை கால்கள் முகம் தலை கழுவிட்டு தான் வரணும். அது செஞ்சுட்டு வந்தால் தான் தொழுகை இருக்காது. அந்த தப்பு செஞ்சாலும் கூட ப்ரேயர் பண்ணணும்னா வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தது தொழுகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிறது வந்து இங்கே வேறு எந்த சிலையோ விக்கிரகமோ உருவமோ எதுவுமே கிடையாது. எந்த பொருளும் வணக்கத்துக்குரியது இல்லை. ஏன் இந்த இடத்த இப்படி இருந்து பார்க்குறாங்க, ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தொழுகைக்கான ஒரு திசை இருக்குது. திசை எதுனா, நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீம்களுடைய புனித தலம் எது? மக்காவில் இருக்கக்கூடிய காபா. அது முதல் இறை இல்லம், இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் இறை இல்லம். அதனால் தொழுபவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த இறை இல்லத்தை நோக்கி தொழுவணும். இன்றைக்கி இங்கே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மேற்காக இருக்குது, இதே அமெரிக்காவில் இருக்கவங்களாக இருந்தால் அது கிழக்காக இருக்கும். அந்த யார் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ எல்லோருமே காபத்துல்லா என்ற அந்த இறை வீட்டை நோக்கி தான் தொழணும் மொழிய வேறு எந்த இதில் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. இங்கே வேறு எந்த சிலைகளோ எதுவுமே கிடையாது, உருவமோ எதுவுமே கிடையாது. அந்த காபத்துல்லாங்கிற திசையை நோக்கி தான் நாம் தொழுகிறோம். இந்த தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த உதவி செஞ்சுட்டு வரணும். யார் வேணாலும் வரலாம். முன்னால் வருகிறாரோ அவருக்கு முன்னாடி வந்து உரிமை. அவருடைய அந்தஸ்தை குறித்து பின்னாடிங்கிற இடம் வந்து இங்கே ஒதுக்கப்படுவதில்லை. இப்போ தொழுகையில் பல அசைவுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு முறை நின்று குனிஞ்சு போயிட்டு வந்தால் ஒரு ரக்காத்து, அது மாதிரி 2, 3, 4 வரைக்கும் இருக்கக்கூடிய தொழுகையில் காலையில் 2, மதியம் 4, மாலை 4, இப்போது 3 முறை பண்ணியிருப்போம். திரும்ப இரவு 4 மணி, இது மாதிரி 5 முறை இந்த தொழுகை வந்து செய்யப்பட வேண்டும். இங்கே தொழுகைக்காக விசேஷமான பொருள்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போனால்
பூஜைக்கான பொருள்கள் கொண்டு போகணும். இது மாதிரி விசேஷமான பொருள்கள் எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை. வெறுமனே வரலாம், அங்கே சுற்றி செய்யலாம். இங்கே வந்து பள்ளி தொழுகை அந்த தலைவரை பின்தொடர்ந்து தொழுதாம். அந்த தொழுகையில் ஓதப்படக்கூடிய விஷயம் கூட அரபியில் ஓதப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், தமிழில் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. முதல் இதில் அரபியில் இறங்கிச்சு. உலகம் முழுவதும் அது அரபியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து இப்போ நானே வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், அங்கே உள்ள மொழியில் அதை செஞ்சாங்கன்னா என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போயிடுவேன். எனக்கு இந்த அரபியில் ஓதுனா இங்கே தொழுகை நடக்கிறது அப்படின்னு தெரியும். பாங்குக்கும் அதே தான். ஏன் அதை தமிழ்லே சொல்லாமல் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னா தமிழில் சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் வேறு மொழி பேசுகிறவர், இப்போ ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, கர்நாடகத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா இங்கே தமிழில் இல்லை இறைவன் பெரியவன் கூப்பிட்டு அவர் என்னமோ இங்கே சொல்லிட்டு இருக்காங்கன்னு போயிடுவார். அப்போ உலகம் பூரா ஒரு யூனிட்டி இருக்கணுங்கிறதுக்காக எங்கேருந்து எந்த மக்கள் வந்தாலும் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இங்கே தொழுகை நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்துக்கிறணுங்கிறதுக்காக அரபி மொழியில் இது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னொன்று திருக்குரான் இறங்கிய மொழி ஒரு புனித மொழி என்ற அடிப்படையிலும் அந்த திருக்குரானை அது ஓத வேண்டி இருக்கிறது அந்த தொழுகையில். அந்த அடிப்படையிலையும் வந்து தொழுகையில் திருக்குரான் ஓதப்படுவதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் என்பது இங்கிலீஷில் காட், அவ்வளோதான். தமிழில் கடவுள், இறைவன், அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிற வேறு மொழிகளில் அது மாதிரி அல்லாஹ் என்பது அரபி மொழியில் கடவுளை குறிப்பதற்குள்ள பேர். நீங்கள் அரபு மொழியில் இருக்கக்கூடிய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே கடவுளுங்கிறதுக்கு அல்லாங்கிற வார்த்தை தான் போடப்பட்டிருக்கும். அதனால் அல்லாஹ் என்பது ஒரு பொதுவான கடவுளுக்கான ஒரு பேரே ஒழிய முஸ்லீம்கள் கூட வணங்கக்கூடிய கடவுள் என்பதற்கான அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க நம்ம கடவுள் இறைவனே சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அரபி மொழியில் உள்ள அல்லாஹ் என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த நோ ஜெண்டர் நோ நம்பர். அதுக்கு புரியுதா? அரபி இலக்கண அடிப்படையில் ஒரு சொல்லுக்கு அதை பன்மையாக்க முடியும், அதை ஆண்பாலா பெண்பாலான்னு ஆக்க முடியும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு வினோதமான சொல் தான் அல்லாஹ். அதை வந்து பன்மையாகவும் ஆக்க முடியாது, ஆணாகவோ பெண்ணாகவோ ஆக்க முடியாது. அதுக்கு ஈக்குவலான எந்த சொல்லும் வேறு மொழியில் இல்லாதனால, தமிழில் இல்லாதனால நம்ம அந்த அல்லாங்கிற இதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். அப்போ அல்லாங்கிறது வந்து முஸ்லீம்களுடைய கடவுளுடைய பேர் இல்லை. நீங்களும் சொல்லலாம் அல்லான்னு, கடவுள், அவ்வளோதான். அந்த கடவுளுங்கிற பேரை அல்லாங்கிற அரபி மொழியில் நம்ம சொல்கிறோம். இது இந்த தொழுகை பற்றிய சில விஷயங்கள், கடவுளை பற்றிய சில விஷயங்கள். வேதத்தை குறித்தெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது வந்து இறைவன் அதை சொல்லும் பொழுது திக்குருல் இல் ஆலமீன்கிறான், எல்லா உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை இது அப்படின்னு. இறை தூதரை பற்றி சொல்லும்போது ரஹமத்துல் இல் ஆலமீன், அகிலத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர் அருட்கொடை. கடவுளை பற்றி சொல்லும்போது ரப்புல் ஆலமீன், அகிலத்து அவர் அனைவருக்கும் அவர் கடவுள் அப்படின்னு. அப்போ முஸ்லீம் கடவுள் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியதல்ல. முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வேதம் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு உரியது மட்டுமல்ல. முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய இறை தூதர் என்பவர் முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு உரியவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இது சம்பந்தமாக எதுவும் இருந்தால் சுருக்கமாக. ஏன்னா நான் உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கவும் நம்ம விரும்பலை. நீங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். மற்ற நேரத்தில் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஜமாத்தை இதை பற்றி திங்க் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான அரேஞ்ச்மெண்ட்டு ஜமாத்தாருக்கு என்னுடைய மனமான நன்றி. ரொம்ப நன்றி சார். இதை கேள்வி இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. நீங்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரு புனிதமான இந்த மாதத்தில் இவ்வளவு இறைவனை வேண்டி விரும்புகிறவங்க எல்லாரையும் நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மன நிறைவாக இருக்குது. இறைவன் எல்லோருக்கும் அருள் புரியும். நன்றி. இதை பற்றி கருத்து உண்மையுமே நல்லா இருந்துச்சு. இது என்னோட செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கும் பொழுது என்னோடய நண்பர் ஒருவர் வந்து வாங்க தொழுகை போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு நாள் முழுவதும் இருந்து அங்கே அவர் கூட நானும் சாப்பிடாமல் சும்மா விளையாட்டுக்காட்டி இருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து தெரிஞ்சு உணவின் அருமை வந்து அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கூட சாயந்தரம் போய் இருந்து அதே இதில் நானும் உட்காந்து தொழுது அந்த உணவு வாங்கி சாப்பிடும்பொழுது தெரிஞ்சு என்னோடய பெற்றோரோட கஷ்டம் தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி இந்த ஒரு வேளை உணவுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு.
அதனால் இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம வந்து பரப்பணும்.